டேட்வெல் பார்ன் அகைன் எபிசோட் 3 பிரேக் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இதில் தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. நான் எத்தனையோ மார்வல் எபிசோட பார்த்து கோவப்பட்டிருக்கேன், சந்தோஷப்பட்டிருக்கேன், கவலைப்பட்டிருக்கேன். ஆனால் முறை இந்த எபிசோட பார்த்து தான் பயங்கர டிப்ரெஸ் ஆகிருக்கேன். அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு எபிசோடாக மாறி போச்சு. இந்த எபிசோட் பிரேக் பண்ணி ஆரம்பிச்சிடலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஜெயிலில் நம்ம மேட் மோடாக்கும் ஹேக்டாக ஹெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் ஊரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு, பியூட்டரிக்கன் பற்றி. அண்ட் அவங்க ஊரை பற்றி, அந்த பீச்சை பற்றி, அங்கே வர டூரிஸ்ட்டுங்களை பற்றி, அதை பற்றி மட்டும் இல்லாமல் அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு தவளை இருக்குமா, அதோட பேர் கொக்கி அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பார். அது வந்துட்டு அதோட பேர் விசில் அடிக்குமா, கொக்கி கொக்கி அப்படின்ட்டு. அந்த விசில் மூலமாக அதை கன்வே பண்ணுவார். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவரோட ஊரை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறாரு அப்படின்றதே இந்த இடத்துல நமக்கு காட்டியிருந்திருக்காங்க. டேடோவில் வந்துட்டு கவலைப்படாதப்பா, நீ கண்டிப்பாக உன் ஊருக்கு போவேன் அப்படின்னு அவருக்கு வாக்கு கொடுக்குறது மட்டும் இல்லாமல், இந்த பக்கம் அந்த ரெட் போர்ட்டில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர் வந்துட்டு திடீர்னு ஏதோ ட்ரக்கை ஹைஜாக் பண்ணும்போது உள்ளக்க 2 பேர் சுட்டு கொண்டுறாங்க. இந்த ஒரு கிரைம் இன்சிடென்ட் அங்கே நடக்குது. அடுத்து நம்ம வெனாசாவும் கிங்பின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த 5 ஃபேமிலிஸ் இருக்குல்ல, அந்த கிரைம் ஃபேமிலிஸ், அதெல்லாம் வெனஸா கீழே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. கிங்பின் இல்லாத நேரத்தில் அது இவ தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா. கிட்டத்தட்ட கிங்பின் மாதிரியே அந்த பிஸ்னஸை பல மாதிரி டெவலப் பண்ணி இருந்திருக்கா. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ கீழே ஆள் இல்லாதனால அவங்க தங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டுறாங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி கிங்பின் என்ன சொல்கிறாருன்னா, அவனுங்களாம் எலி குட்டிங்க மாதிரி ஒருத்தர் அடிச்சுக்குவானுங்க, எப்படி இருந்தாலும் திரும்ப நம்மக்கிட்ட ஒரு நாள் வருவானுங்க அப்படின்னு தான் அவர் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டெக்னிக்கலாக அவனுக்கு இவர் ஒரு எலி மாதிரி தான் பார்க்குறாங்க. அங்கே ஷீலா வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. என்னன்னா வந்துட்டு அந்த இடத்துல ஆக்சுவலி ரெட் போர்ட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, க்ரைம் இன்சிடென்ட். அதை தான் பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. அண்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா கிங்பினோட கையில் பாருங்களேன் ஏகப்பட்ட காயம் இருக்கும். அந்த காயத்துக்கு காரணம் என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆடை போட்டு பொழந்துக்கிட்டு வந்திருக்காப்புல. அண்ட் போன டைமோட இந்த டைம் கையில் கொஞ்சம் காயம் அதிகமாகவே இருக்குது. அண்ட் இதே சமயத்தில் நம்ம கிங்பினோட கையால் அந்த பக்குன்னு ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அந்த 5 ஃபேமிலிஸில் பார்க்கறதுக்காக அனுப்பிச்சி விட்றாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கிங்பின் காசு அனுப்பணும் அப்படின்றதுக்காக 1.8 ஸ்பெண்ட் பண்ண சொல்லி அவர்கிட்ட இந்த நியூஸை வெனஸா கொடுத்து விட்றாங்க. இது கிங்பினுக்கு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஆக்சுவலி இந்த கவுன்சிலிங்காக வந்திருக்காங்க. இப்போ வெனஸாக்கு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கிங்பின் லைட்டாக கொஞ்சம் கோப்பறாரு. என்ன கேட்காம இதெல்லாம் செஞ்சேன், உங்ககிட்ட பிடிக்காத விஷயமே இதுதான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. லைட்டாக இந்த இடத்துல வெனஸா கிட்ட அவர் கொஞ்சம் திட்டுற மாதிரி தான் தெரியுது. பட் அந்த அளவுக்குலாம் கிடையாது. வெனஸா அவர் ஸ்டில் லவ் பண்ணுறாரு. என்ன அவர் இப்போ சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேன்றா, சொல்லாமல் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கனாலே ஏகப்பட்ட பிரச்சனை வருது. சொல்லிட்டு செஞ்சால் அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மனுஷன் கத்துறாப்புல லைட்டாக கொஞ்சம் கத்துற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் நான் டேட்வெல்ல பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்துட்டு நம்ம ஆஃபீஸர் பவுல் மீட் பண்ணுறாரு. அங்கே வந்து லைட்டாக கொஞ்சம் மிரட்டர் தோணியில் தான் பேசுகிறாரு. நீ 2 போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷனில் அடிச்சுன்னு தெரிஞ்சால் என்ன தெரியுமா, கண்ணு தெரியாத ஒரு லாயரை நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாற்றி பேசிக்கிறாங்க. ஆனால் இந்த அடி வாங்கினதுக்கப்புறமும் திரும்ப வந்து பேசுகிறான் பார்த்தீங்களா, தைரியசாலி தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேட்வெல் லைட்டாக அவரை கொஞ்சம் மிரட்டிட்டு தான் போகிறாப்புல, இனிமேல் கண்ணில் பட்டாது அப்படின்னு, ஏதோ அந்த வட கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ கோர்ட்டில் கரண்ட்டாக அந்த சாட்சி கோனில் நின்றுக்கிட்டு இருக்காது அப்சல்யூட்லி ஆஃபீஸர் பவுல் தான். சத்தியப்பிரமாணம் எடுத்தும் போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் பாட்டுக்கு அங்கே நின்றுட்டு இருந்தோம், திடீர்னு ஹெக்டார் ஹைலாக வந்தால் எங்களை அட்டாக் பண்ணால் பிடிச்சி இன்னொருத்தனை தள்ளி விட்டான், அவன் செத்துட்டான் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அதில் பொய் சாட்சி தான் சொல்கிறாரு. எகைன் டேட்வெல் வந்து எழுந்திரிச்சு என்ன கேட்கறப்பலனா, உண்மையா நீங்கள் அந்த இடத்துல இதை தான் பண்ணிட்டு இருந்தீங்களா, அந்த இடத்துல 3வது ஆள் யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காப்புல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு டென்ஸான சுச்சுவேஷன் நீங்களும், பட் எப்படியோ பார்த்தீங்கன்னா அதையும் கிராஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் கண்டிப்பாக அங்கே வரமாட்டான், ஐ மீன் நிக்கி டாரஸ், அவன் தான் இப்போ சாட்சி, டாரஸ் இந்த இடத்துல வரமாட்டான் அப்படின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு. அவர் கழுத்துலையுமே அந்த பனிஷர் டேட்டு இருக்கும். கட் பண்ணாங்கன்னா இன்னொரு இடத்துலையும் பனிஷரோட பெயிண்டிங்கை காட்டுறாங்க. அது அப்சல்யூட்லி வரைஞ்சது மியூஸ் தான். கீழே பாருங்கள் மியூஸ்னு பேர் எழுதியிருக்கு. அண்ட் அந்த பல்லில் பாருங்களேன் ஒன்று இருக்கிறது இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, அதாவது இந்த பில்டிங்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பல்லுக்கு இடையில டிசைன் போட்டிருக்காங்க. இப்போ செரி தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நிக்கிட்டு வருஷம் மறைச்சு வச்சுட்டு இருந்திருக்காரு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவனை மறைச்சு வச்சு அவனுக்கு ட்ரக்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ பயவில் ட்ரக் அடிக்ட் போல இருக்கு. அவனுக்கு எல்லாம் கொடுத்து வச்சு ஒரு டே நீ தாண்டா எங்களுக்கு சாட்சி, ஒழுங்காக போய் சாட்சி சொல்லி விட்றாத போதையில் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட சொல்லிட்டு தான் போகிறாரு. ஸோ இப்போ அவனை சாட்சி சொல்கிறதுக்காக கோர்ட்டுக்கு கூட்டு வர பார்க்குறாங்க. கோர்ட்டில் ஆக்சுவலி எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுங்க அண்ணா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க அவங்க டைம் கேட்க. ஆஃபீஸர் பவலே டேரெக்டாக இந்த இடத்த செரிக்கிற இடத்துக்கு வந்து யோ கதவை துறை அப்படின்ற மாதிரி கிட்ட மிரட்ட தோணில் தான் பேசுகிறான். பட் கதவை துறதா ஆள் இல்லை. நம்ம தமிழ் படஸ்ட்டே இல்லை, இந்த பக்கம் ஆரம்பிச்சுட்டு அந்த பக்கம் வேற ஒருத்த மூலமாக பார்த்தீங்கன்னா எப்படி உள்ளுக்குள்ளே தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்து என்ன பிரயோஜனம், கோர்ட்டில் அந்த பைபிளை பொய் சாட்சி சொல்லிடுறான். நான் எங்கேயும் போல, நான் வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் பொய் சாட்சி சொல்லி விட்டுறான். போலீஸ் எல்லாம் பார்த்து பயந்து இவ்வளோ கூட்டு வந்தது வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டேட்டு பார்த்துட்டு இருப்பாப்புல. ஸோ பொய் சாட்சி, இந்த பொய் சாட்சி நான் வித்ரா பண்ணுறேன் யுவர் ஆனர் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிருப்பாப்புல. ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா பொய் சாட்சி சொல்லி ஏமாற்றி விட்டான், காலவாரி விட்டான் அந்த பைபிளில். ஸோ அவனுமே பயத்தில் தான் பண்ணியிருந்திருக்கான். பட் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம ஹெக்டார் ஹைலோட கேஸ் போகுது. ஸோ ராத்திரி ஃபுல்லாக யோசிச்சு மேட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனோட வந்துட்டார். என்னன்னா ஹெக்டார் ஹைலைட்டை கேட்குறாரு, நீங்கள் ஒன்றும் உங்கள் மக்களுக்காக போய் உதவுறதுனும் முதல் டைம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் சொல்கிறது புரியல சார் அப்படின்னு சொல்லும்போது, உண்மையாக சொல்லுங்கள் நீங்கள் தான் ஹெக்டார் ஹைலா ஒயிட் டைகர் அப்படின்ற மாதிரி மாஸ்க் தூக்கி காட்டாப்பில் கோர்ட்டே அதிர்ந்து போயிடுது. யோ என்னையா அது அப்படின்ற மாதிரி. ஆனால் இதுக்கு முன்னாடி போன எபிசோட தான் பார்த்தீங்கன்னா ஜட்ஜு கிட்ட அந்த சீக்ரெட் ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாதன்னு சொல்லியிருப்பாப்ல. பட் இப்போ ரூமுக்குள்ளே கூப்பிட்டு ஜட்ஜே கிழிக்கிறாப்ல. ஏன்டா இவ்வளோ கிரேட்டாக இருக்க, நீ தானே வெளிக்காட்டக்கூடாதுன்னு சொன்னேன், இப்போ நீயே அவங்ககிட்ட வெளியே சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எப்படியோ பார்த்தீங்கன்னா மேட் மோடக் அங்கே எல்லாம் சமாதானப்படுத்தி வெளியவும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. இதை நான் என் கிளைண்ட்டோட நல்லதுக்காக தான் பண்ணேன், இதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி எப்படியோ பார்த்தீங்கன்னா பேசி வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க.
அண்ட் அகைன் இப்போ 2 பேரும் உட்காந்து அந்த செல்லுக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எகைன் ஹெக்டர் ஹைலா இங்கே தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பில் இருக்காரு. ஏன்டா என் ஐடென்டிட்டி நீ பாட்டுக்கு எடுத்து பொசுக்கு வெளியே சொல்லிட்டு அது ஏன் ஐடென்டிட்டிடா ஒன்று கிடையாது, இன்னும் வெளியே சொல்லிட்டு இருக்கணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சூப்பர் ஹீரோனா என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒயிட் டைகர்ன்றது என் பேர் கிடையாது, என்னோட அடையாளம், அதுதான் என்ன நானாக இருக்க வைக்கிது அப்படின்ற மாதிரி பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதை டேட் டெவில்கிட்டே சொல்கிறாப்புல. கிட்டத்தட்ட டேட் டெவில் ஹெக்டர் ஹைலாவும் இந்த இடத்துல ஒன்று தாங்க. கடைசி வரைக்கும் மேட் மோடாக் தான் டேட் டெவில் ஹெக்டர் ஹைலாக்கு தெரியாமல் போயிடுச்சு. அண்ட் அடுத்த நாள் ஹெக்டர் ஹைலா ஒயிட் டைகரால் காப்பாற்றப்பட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஆக்சிடென்ட்லேருந்து அவங்க காப்பாற்றி விட்டுருந்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே சாட்சியை வச்சு நம்ம மேட் மோடாக் வாதாடுறாரு. ஆக்சுவலி இத்தனை மக்களை கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாமல் இறங்கி காப்பாற்றிருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி இந்த மாதிரி 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸை கொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்குமே ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. அதில் கூட ஒரு பேர் வந்திருக்கும், ஆஃபீஸர் மொராலிஸ் அப்படின்னு. மொராலிஸ்ன்னு நினச்சவொடனே நிறைய பேர் ஸ்பைடர்மேனோட நம்ம மைல்ஸ் மொராலிஸோட அப்பாவாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி கிடையாது. இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பட் இங்கேயும் சொல்கிறேன். அவங்க அப்பா பேர் மொராலிஸில் முடியாது, டேவிஸில் முடியும். அவங்க அம்மா பேர் தான் மொராலிஸில் முடியும். அப்போ ஏன் இந்த பக்கம் மொராலிஸ்ன்னு சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, மொராலிஸ்ன்றது ஒரு பேருங்க, ஜஸ்ட் அ நேம், அவ்வளோதான். அதில் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இது வந்துட்டு பர்டிகுலராக இவங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. இப்போ வெனேசானே எம்சியூக்குள்ளே ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க. இப்போ நம்ம டெட்பூலோட லவர் பேரும் வெனேசா தான், கிங்பினோட ஒய்ஃப் பேரும் வெனேசா தான். வெனேசான் 2 பேர் இல்லையா, அந்த மாதிரி தான். இது ஜஸ்ட் அ நேம், யார் வேணால் வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் மொராலிஸ்ன்றதும் ஜஸ்ட் அ நேம். சரி, நான் எங்கேயோ போயிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டேட் டெவில் என்ன வாதாடுறாருன்னா, இந்த மாதிரி மக்களுக்கு உதவி செஞ்ச ஒருத்தர் எப்படி ஒருத்தர் அழிக்க முடியும்? அந்த ஆம்புலெட்டை போட்டதுனால தான் அவருக்கு பவர் கிடச்சிருக்கு. ஆனால் சண்டை போட்ட அன்றைக்கி அவரோட ஆம்புலெட்டையும் போடல, சூட்டையும் போடல. ஸ்டில் அவர் மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் போராடிக்கிட்டு வந்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி கொல்ல முடியும்? ஏன் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா அதுதான் சரியான விஷயம், இப்படிப்பட்ட ரைட் திங், சரியான விஷயத்தை செய்யறதுக்கான அந்த ஒரு ஆள் தான் நம்ம ஹெக்டர் ஹைலா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே கோட்டில் தான் சைடில் இன்னொரு சின்ன பொண்ணை காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த பொண்ணோட பேர் தான் ஏஞ்சலா. காமிக்கில் ஒரு கட்டத்தில் இவ்வளவுமே ஒயிட் டைகராக தான் இருந்திருக்கா. இந்த சீரீஸ்க்கான அடித்தளத்தை அதில் பெருசாக போடல. அடுத்த சீசனில் மேபி பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை தான் கூட்டு வந்தாலும் கூட்டு வரலாம். பட் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா, இவன் எப்படி ஒயிட் டைகர் ஆம்லெட்டை போட்டு சண்டை போடுவான்னு தெரியல. மேபி வளர்ந்ததுக்கப்புறம் காட்டுவாங்களோ. இதே அந்த பக்கம் ஆப்போசிட் லாயர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹாக்பர்க் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்துட்டு நல்லவராக இருக்கலாம், ஆனால் நல்லவனாகவே இருப்பான அவசியம் இல்லை, கெட்டவனாகவே இருப்பான அவசியம் இல்லை. நல்லவன் கெட்டதும் செய்யலாம், கெட்டவன் நல்லதும் செய்யலாம். எது வேணால் எப்படி வேணால் இருக்கலாம். எல்லாம் ஒரு மனுஷனை கொண்டிருக்க மாட்டார், அவர் நல்லவர்ன்றதுனால அவர் யாரையும் கொல்ல மாட்டார்ன்றதுக்கு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி அவனுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டாக தான் எடுத்து வைக்கிறான். இந்த கோட் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்குங்க. ஷீஹல்க்கு கிட்ட சொல்லணும், இவங்கிட்ட வாங்கி கூடி என்ன மாதிரி கோட் சீக்வன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸுமே முடிஞ்சிடுச்சு. அட் லாஸ்ட் எப்படியும் நம்ம ஹெக்டர் ஹைலாவை நிரபராதின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா செம்ம ரிலீஃபுங்க. இதை பார்க்கும்போது அவ்வளோ ரிலீஃபாக இருந்துச்சு. ஆனால் அந்த ரிலீஃப்னஸ் மொத்தத்தையும் எபிசோட் கடைசியில் கெடுத்து விட்டுருந்துருப்பாங்க. இதை நம்ம கிங்பின் பார்த்துட்டு செம்ம காண்டா வராரு. ஏன்டா நம்ம விஜிலான்டிஸே இருக்கக்கூடாதுன்னு நினச்சா இவன் விஜிலான்டிஸை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், என்னமே நடக்குங்க அப்படின்னு சொல்லி இப்போ பிபி யூரிக்கை வர வச்சு அவகிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஜிலான்டிஸ் எல்லாமே மோசமானவங்க, ஒரு கொலகாரனை இப்போ அவன் வெளியே ரிலீஸ் பண்ணி திரிய விட்டு வந்திருக்கான், இதுக்கெல்லாம் நல்லதே கிடையாது. இப்போ உடனே நம்ம அவனை ஒரு பிபி யூரிக்கிட்ட சொல்லும் போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹெக்டர் ஹைலா அவரோட சூட்டை போட்டு ரெடி ஆகிற மாதிரி காட்டி இருந்திருக்காங்க. ஆக்சுவலி காமிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புலெட்டை போட்ட உடனே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அவரோட உடம்புல சூட்டு ஃபார்ம் ஆகும். அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மேஜிக்கல் பவர் மாதிரி தான். அந்த ஒரு சூட்டு ஆட்டோமேட்டிக்காக உடம்புல ஃபார்ம் ஆகும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா மோர்லைக்கு ஒரு ப்ராக்டிக்கல் சூட் மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அண்ட் ரொம்ப லோ பட்ஜெட் சூட் தான், இவரே ஹோம் மேடாக பண்ணியிருப்பார் போல் இருக்கு. காமிக்கில் அந்த ஆம்புலெட்டை போட்ட உடனே அந்த சூட்டும் வந்துடும், மார்ஷியல் ஆர்ட்ஸோட அந்த நாலேஜும் வந்துடும். அந்த ஆம்புலெட் தான் அவருக்கு பவரையே கொடுக்குது. அதே மாதிரி காமிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலெட்டோட சேர்த்து 2 புலி காலுமே இருக்கும். இங்கே வெறும் அந்த தலை மட்டும் இருக்கிற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் நீங்கள் ஹெக்டர் ஹைலா அந்த சூட்டை போட்டு எகெயின் ஸ்ட்ரீட்ஸில் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சைட்லேருந்து எவனோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து சுட்டு தள்ளிடுறான். அந்த இருட்டிலேருந்து ரிவீல் ஆகி பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா தெரியுது உள்ளே இருக்கிறது பனிஷரோட டிஷர்ட்டு. ஆனால் பொசுக்குன்னு கொண்டுட்டாங்களே எங்கள் ஒயிட் டைகரை. 2 எபிசோடாக போராடி அவனை வெளியே கூட்டிகிட்டு வந்து இதுக்கு தான் நாயா, இதுக்கு பேசாமல் நீ ஜெயிலே இருந்திருக்கலாம் சிவாஜி, வெளியே வந்து ஏன் இப்படி ஏன் உயிர் விட்டியே அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு. பட் உண்மையிலேயே செம்ம கஷ்டமாக இருந்துச்சுங்க, மனசெல்லாம் புண்ணாக இருக்குது. அநியாயமாக போட்டு தள்ளிட்டாங்க. சரி விடுங்க, போயிட்டா இருப்பில். ஆனால் உண்மையிலே காமிக்கில் காட்டின அந்த ஒரு ஹெக்டர் ஹைலா ஒயிட் டைகரா மட்டும் இருந்தால் இது அவருக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருந்திருக்காது, ஈஸியாக அசால்ட்டாக டாச் பண்ணி போயிருந்திருப்பார். பட் இந்த ஹெக்டர் ஹைலா ஒயிட் டைகரை ரொம்பவே ஸ்ட்ரீட் லெவல் ஆக்கிட்டாங்க, ரொம்பவே கம்மியாக்கிட்டாங்க. காமிக்கில் அந்த மாதிரி மட்டும் இருந்துச்சுன்னா உண்மையிலேயே செம்ம பவர்ஃபுல்லான கேரக்டர் அது இருந்திருக்கும். ஸ்ட்ரீட் லெவல் விஜிலான்ட்டியில் கிட்டத்தட்ட ஸ்பைடர்மேனுக்கு ஈக்குவலாக ஷாங்ஷி லெவலுக்கு இவரால் சண்டை போட முடியுங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, ஷாங்ஷியோ ஒரு பெஸ்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் தான். ஷாங்ஷி அளவுக்கு நம்ம ஹெக்டர் ஹைலாவையுமே சண்டை போட முடியும் அந்த கும்ஃபூவில். பட் அதை கூட பார்த்தீங்கன்னா காட்ட மாட்டாங்க. ஐ திங்க் இந்த கேரக்டரை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தாங்க நான் சொல்லுவேன். அவர் ஆக்சுவலி ரியல் லைஃப்பில் இறந்துட்டார், இங்கேயுமே இறந்துட்டார். அதோட எமோஷனல் வேல்யூ நமக்கு நல்லா இருந்துச்சு. பட் சம்ஹவ் அந்த கேரக்டர் எனக்கு வேஸ்ட் பண்ண மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. எல்லா தான் கைஸ் இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. அந்த விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கவர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.